सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। स्वाराज्य सिद्धि अपवाद प्रकरणं 7வது श्लोकम्। द्रव्ये भेदस्य योगो न भवति निरुपाख्यस्य भावस्वरूपः नाभावोऽन्यः समत्वात् अनुभय मिलनान् नापि तत्तत् स्वरूपम् भावा भावातिरिक्तं न च किमपि तयोरस्ति संबंध रूपम् निस्संबंधेऽपि शुक्तौ रजतमिव मृषा तेन भेदः प्रतीतः। இதோ 2-3 ஸ்லோகமா பேத கண்டனம் ஓடின்னு இருக்கு. அந்யோன்யாபா இது வேற அது வேறன்னு சொல்றோமே, இதுக்கு பேதம்னு பேரு. அந்த பேதங்கிறது பிரதியோகி அனுயோகி அதெல்லாம் நிரூபணம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கண்டனம் பண்ணினார். இப்போ கடைசியில இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, பேதங்கிறது சத்தியம் இல்லை, மிருஷா பேத பிரதீதா. நாம் பார்க்கக்கூடிய பேதமானது, நமக்கு தெரியக்கூடிய பேதமானது மிருஷா பொய்யானது. பொய்னா என்னது? பொய்னா என்ன, நிஜம்னா என்ன? முதல்ல பாக்குறதே பொய்யோ நிஜமோ எல்லாம் நிஜம் மாதிரி தான் தெரியுது. பொய் கூட நிஜம் மாதிரி தான் தெரியும். அப்ப பொய்ங்கிறது எதை வச்சு சொல்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு லட்சணம் சொல்லுவா. பொய் அப்படிங்கிறதுக்கு மித்யாங்கிறதுக்கு லட்சணம் பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம். எந்த இடத்துல அது இருப்பதாக தெரிகிறதோ அங்கேயே அது முக்காலத்திலும் இல்லாமல் இருந்துட்டே இருப்பதாக தெரிகிறது. இன்னொரு காலத்திலும் இது கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல எது இருப்பதாக தெரியுமோ அதுதான் பொய். 2 தளம் இருக்கு. இதை சமன்வயம் பண்ணி காமிப்போம். இந்த கயத்துல பாம்பை பாக்குறானோ இல்லையோ, கயிறுல பாம்பு தெரியுது. அது தெரியும் போது பாம்பா தெரியறது. அது நெஜப்பாம்பு எந்த மாதிரி தெரியுமோ அதே மாதிரி தெரியறது. அதுக்கு தகுந்தா போல பயம் ஓட்டம் எல்லாம் நடக்கிறது, காரியங்கள் எல்லாம் வருது. ஆனா எப்போ அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுமோ இது ரஜ்ஜுதான் அப்படின்னு, அப்ப அவன் இதுக்கு முன்னாடி அங்க சர்ப்பம் தெரிஞ்ச காலத்துல கூட அதை இருந்ததுங்கிறத ஒத்துக்க மாட்டான். பார்க்கும்போது இருந்ததா சர்ப்பம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? இல்லை அப்படின்னு சொல்லுவான். இப்போ இருக்கானா? இப்பவும் இல்லை. இது பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்ததானா? அப்பவும் இல்லை. அப்ப எப்பவுமே இல்லை. அப்படிதானே ஆச்சு. இந்த சர்ப்பமானது எப்பவுமே இல்லை, ஆனா இருக்கிறதாக தெரிஞ்சது. அப்போ இதுதான் மித்யா லட்சணம். கிடையவே கிடையாது, முக்காலத்திலையும் இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருப்பதாக எது தெரியுமோ அது பொய் அப்படின்னு இந்த லட்சணம். இந்த லட்சணத்தை வச்சுட்டு நீங்க லட்சத்துல பாத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது பிரபஞ்சம் பூரா அப்படிதான், முக்காலத்திலையும் இல்லாமலே ஒரு காலத்துல இருப்பதாக தெரியுது. அதனாலதான் இதை மித்யான்னு சொல்றோம். இந்த சசசிருங்கம் இருக்கு, சசிசிருங்கம்னு சொல்றோமே, அத்தியந்த அசத்துக்கு உதாரணமாக முயல் கொம்பு அப்படின்னு, இது இருக்குன்னு தெரியாது, இல்லைன்னு தான் தெரியும். எப்பவுமே அது இல்லைங்கிறது தான் தெரியுமே தவிர இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஆக முக்காலத்திலும் இல்லைன்னு மாத்திரம் தெரிஞ்சா அது மித்யா கிடையாது, அது அசத்து. மித்யங்கிறது முக்காலத்திலும் இல்லாமல் இருந்துட்டு இல்லாமலே ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்குன்னு எது தெரியுமோ அதுதான் மித்யா. இப்ப பேதங்கிறது அப்பேற்பட்டதுங்கிறார். மிருஷா தேன பேத பிரதீதா. நமக்கு தெரியக்கூடிய பேதங்கிறது முக்காலத்திலும் இல்லை.
ஆனா இருக்கிறதா தெரிஞ்சுட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஆகையால அப்ப இந்த பேதத்தை என்னன்னு சொல்றது? இதுதான் மித்யா. மித்யாத்வம்னா இன்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி இப்படி சொல்றேன்னா நிரூபணம் பண்ண முடியல. சத்தியமா இருந்ததுன்னா அது இருக்கு இல்லே சொல்ல முடியும் எல்லாம். ஆனா பொய்ய பத்தி நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா அது நிக்காது. இப்ப பேதத்தினுடைய பிரதியோகி அனுயோகி விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சு பார்க்கறச்சே சரியான பதில் இல்லை. இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன கேட்க போறாருன்னா, இந்த பேதத்தினுடைய சம்பந்தம் என்ன? பேதத்தினுடைய சம்பந்தமா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, இப்போ இது கடம் இது பட்டம்னு வச்சுப்போம். இந்த கடத்தை காட்டிலும் பட்டம் வேறானதாக இருக்கு, பட்டத்தை காட்டிலும் கடம் வேறானதா இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதாவது கடபேதம் பட்டத்திலையும் படபேதம் கடத்திலையும் இருப்பது நமக்கு தெரிகிறது. ஒண்ணுல இருக்கணும்னு சொன்னா அது ரெண்டுக்கும் சம்பந்தம் வேணும். அப்பதான் அதுல அது இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த தரையில இந்த சேர் இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லலாம்? அந்த சேருக்கும் தரைக்கும் சம்பந்தம் வேணும். சம்பந்தப்படாம அது பாட்டுக்கு மேல தொங்கிட்டு இருந்ததுன்னா அப்ப நான் தரையில இருக்குன்னு அதை சொல்ல முடியாது. அப்ப அதுல என்ன தெரியுது? அந்த ஆதாரத்துக்கும் அதிகரணம்னு சொல்றோமே, அந்த ஆதாரத்துக்கும் ஆதேயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்பதான் அதுல இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அப்ப இந்த பேதமானது கடபேதம் பட்டத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லணுமானால் அந்த கடபேதத்துக்கும் பட்டத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். பட்டபேதம் கடத்துல இருக்குன்னு சொன்னா கடத்துக்கும் அந்த பேதத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். சம்பந்தமே இல்லாம அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னாச்சு? திரவியே பேதஸ்ய யோகா. அது திரவியம்னு ஒரு உதாரணமா எடுத்துட்டு இருக்கா. திரவியம்னா திரவியம் மாத்திரம் இல்லை, பேதங்கிறது குணம் எல்லாத்துலயுமே தான் இருக்குன்னு சொல்லுவா. அப்ப எதுல பேதம் இருக்கிறதோ அந்த அதிகரணத்துல இந்த பேதத்தினுடைய யோகான சம்பந்தமானது ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, அதை பத்தி நான் கேட்கிறேன். அது பாவஸ்வரூபகாவா அபாவஸ்வரூபகாவா? திரவியத்துக்கும், திரவியம்னா ஆதாரம், அந்த ஆதாரத்துக்கும் இந்த அபாவத்துக்கும் பேதத்துக்கும் இருக்கும் சம்பந்தமானது அது பாவத்துல சேருமா அபாவத்துல சேருமா? இருக்குன்னு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா? இருக்குன்னு சொன்னா பாவத்துல சேரும், இல்லைன்னு சொன்னா அபாவத்துல சேரும். அப்போ இந்த சம்பந்தங்கிறது எதுல சேரும்? அப்போ இல்லைன்னு இடத்துல சேர்த்து விடலாம் அப்படின்னு முதல்ல சொல்றார். சொன்னா இல்லைன்னு சொன்னா இது இல்லைன்னு ஆயிடும், இந்த பேதமே இல்லைன்னு ஆயிடும், சம்பந்தம் இல்லை. அதனால இருக்கு. அந்த யோகம் ஆனா அது பாவமாகாது. திரவ்யே பேதஸ்ய யோகா நபவதி நிருபாக்கிய பாவஸ்வரூபா. நிருபாக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பாவத்துவம் அபாவத்துவம் ரெண்டுமே இல்லாததுன்னு அர்த்தம். இத பாவம்னு சொல்ல முடியாது, அபாவம்னு சொல்ல முடியாது. ஒரு சப்தத்தினால சொல்றதுக்கு அதுல ஏதாவது ஒரு தர்மம் இருக்கணுமோ இல்லையோ, அந்த மாதிரி தர்மங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னா அதுக்குதான் நிருபாக்கியம். அது ஏதாவது தர்மம் இருக்குன்னு சொன்னா நம்ம சப்தத்தினால அதை பேசிட முடியும், சப்தம் அதை சொல்லும். ஆனா நிஜமா சப்தத்தினால சொல்றதுக்கு தேவையான தர்மம் எதுவும் இல்லைன்னு சொன்னா அதைத்தான் நிருபாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நிருபாக்கியமான இந்த பேதத்துக்கு பாவஸ்வரூபமாக ஒரு சம்பந்தம் சொல்ல முடியாது. பேத திரவ்யே பேதஸ்ய யோகோ நபவதி நிருபாக்கிய பாவஸ்வரூபா. அது சரி, இந்த பேதத்தை நிருபாக்கியம்னு நீங்க என்னமா கண்டுபிடிச்சே? இது பேதம் அப்படிங்கிறது ஒரு சோபாக்கியம் தானே, அதுல பேதத்துவம் உண்டு. அப்ப அதுக்கு ஒரு பாவஸ்வரூபமான ஒரு சம்பந்தம் அதிகரணத்துல சொல்லிடலாமே. இல்லே, அது அபாவமாச்சே, அபாவம் நிருபாக்கியம் தானே அப்படின்னு சொன்னா அது எப்படி அபாவத்தை நிருபாக்கியம்னு சொல்றது? ஏன்னு கேட்டா, தேஜஸ் ஒரு இடத்துல பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்கும்? இருட்டு இருக்கும். இந்த இருட்டுங்கிறது தேஜஸனுடைய அபாவம் தானே. தேஜஸ் இல்லை, பிரகாசம் இல்லைங்கிறது தானே இருட்டு. அப்ப அந்த இருட்டு நமக்கு கருப்பா தெரியுது, வழக்கு வெளிச்சம் கொண்டு வரைச்ச இருட்டு அசையறது தெரியுது. அப்ப அது அசையறது,
ஆக அது கருப்பு கருப்பு வர்ணத்துல அது பாட்டுக்கு இருக்கு. ஒரு இடத்துல கொஞ்சமா இருக்கு, ஒரு இடத்துல நல்ல மும்மிருட்டா இருக்கு அப்படின்னு ஒரு தாரதமியம் வேற தெரியுது. இதெல்லாம் பார்க்கறச்ச அபாவத்துக்கு கூட இந்த தர்மங்கள்லாம் வரலாம் போல இருக்கே, இதை போய் நீங்க நிருபாட்சம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பான். அப்போ சொல்லுவான், நீ அப்படி சொல்லாதே, இருட்டுங்கிறது தேஜஸனுடைய அபாவம் இல்லை, அது தேஜஸுக்கு விரோதியாக அதுக்கு விருத்தமான இன்னொரு பாவம் தான் எங்க மதத்துல, வேதாந்த மதத்துல. தார்க்கிகர் சொல்றபடி பார்த்தா பிரகாசத்தினுடைய அபாவம் இதுதான் இருட்டு அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அப்படி அவன் சொல்லும் போது அது கருப்பா தெரியுறதே, கண்ணுக்கு தெரியுறதே அப்படின்னு கேட்டா அது பிராந்தின்னு சொல்லுவான். ஆனா வேதாந்தி அப்படி சொல்றது கிடையாது. வேதாந்தி என்ன சொல்லுவான், இருட்டு கருப்பா தான் தெரியுது, அதனால அது அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லை. தெரியுறபடியே நீலம் கருப்பு அப்படிங்கிற அந்த வர்ணம் அதுல இருக்கலாம், தாரதமியம் இருக்கலாம், அது நகரெல்லாம் வெளிச்சம் கொண்டு வரைச்சு அதை ஓடி போயிடுவாங்க, இங்க இருக்காது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பாக்குறச்சே இந்த குணாதி தர்மங்கள் உள்ளதாக அந்த இருட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுக்கு பாதிப்பும் இல்லை, பாதக ஞானமும் ஒன்றும் வரல. அதனால அதை ஒரு பாவரூபமாக நாம வச்சுக்கிறோம். அதனால அதை திருஷ்டாந்தமா காண்பித்து இருட்டுக்கு எப்படி சம்பந்தம் இருக்கோ அந்த மாதிரி இது சொல்லாது. அப்ப இது சொல்ல முடியாதுன்னு ஆச்சு. இருட்டையும் நமக்கு கொண்டு வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா மாதிரி இந்த பேதத்தோடு அதனுடைய ஆதாரத்துக்கு கடப்பட்டாதிகளுக்கு சம்பந்தம் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியல. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பேதத்துக்கு அபாவஸ்வரூபமாவே ஒரு அந்நிய சம்பந்தத்தை சொல்லிட்டா என்ன? பேதமும் ஒரு அபாவம் தானே. அபாவத்துக்கு அபாவ சம்பந்தம்னு சொன்னா பொருத்தமா தானே இருக்கும். ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அதுக்கு சொல்ற நாபாவோன்ய சமத்வாத் திரவ்யே பேதஸ்ய யோகா அப்படிங்கறத இங்கே சேர்த்துக்கணும். திரவ்யே பேதஸ்ய யோகா முதல்ல பாவஸ்வரூபம் இல்லைன்னு சொன்னாரோ இல்லையோ, இப்ப என்ன சொல்றாருன்னா வேற இன்னொரு அபாவமாக அது இருக்க முடியாது. நாபாவோன்யா சமத்வாத். என்னடா அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா, பேதமும் ஒரு அபாவம், அதுக்கு சம்பந்தமும் ஒரு அபாவம் அப்படின்னு இருக்க முடியாதான். ஏன்னா ரெண்டு சமமா போயிடுச்சு. என்ன இது சமமா போனா என்ன, அதுக்காக சம்பந்தமாகப்படாதுன்னு உண்டா? சமமா இருக்கிறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படி அதுக்கு சொல்றார். இல்லே, சமமா இருந்தா சில சமயம் உபகாரி உபகாரக்க பாவம் வராது. ரெண்டும் சமமா இருந்ததுன்னா இதனால அதுக்கு அதனால இதுக்குங்கிற உபகாரம் வர முடியாது. சமத்வாத்யா அசம்பந்த சமத்வாத்யாத்துன்னு ஜெய்மினி சூச்சனம். அது என்னன்னு கேட்டா, இப்போ பாவத்திலையும் நம்ம காண்பிக்க முடியும், அபாவத்திலையும் இந்த விஷயத்தை நம்மளால காண்பிக்க முடியும். ஒரு பிரதீபம் இருக்கு, பிரகாசம். இன்னொரு பிரகாசம், ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்கான் ஒரு இடத்துல. அப்ப இந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த விளக்கு வெளிச்சம் தெரியுது, அந்த விளக்கு வெளிச்சத்துல இந்த விளக்கு வெளிச்சம் தெரியுறதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த விளக்கு இல்லாட்டாலும் இந்த விளக்கு தெரியுதான் தெரியும், இது இல்லாட்டாலும் அது தெரியுதான் தெரியும். ஆக அந்த வெளிச்சத்துல இந்த விளக்க பார்க்கணும், இதனுடைய வெளிச்சத்துல அந்த வெளிச்சம் தெரியுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளிச்சங்கிறது இதுவும் வெளிச்சம் அதுவும் வெளிச்சம் சமானமா இருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு இது பிரகாசக பாவம் வராது. இதே மாதிரி பேதம் ஒரு அபாவம், அதுக்கு சம்பந்தம் இன்னொரு அபாவம் அப்படின்னு சொன்னா இது ஒரு அபாவம் அது ஒரு அபாவம், ரெண்டு சமமா போயிடுச்சு. சமமா போச்சுன்னா ஒண்ணு சம்பந்தம் ஒண்ணு சம்பந்தி அப்படிங்கிற வித்தியாசத்துக்கு வழி இல்லாத போயிடும். நாபாவோன்ய சமத்வாத் அனுபய மிலனான் நாபி தத்தஸ்வரூபம். சரி, பாவம் அபாவம்லாம் சொல்ல முடியலங்கிற இந்த பேதத்தை ஒத்துக்கிறவங்கிட்டயே கேட்டு விடலாமே, நீ என்ன சம்பந்தம் சொல்ற அப்படின்னு. அப்ப பேதத்தை ஒத்துக்கிறவன் என்ன சொல்றான், பேதத்துக்கு அந்த அதிகரணத்தோடு ஸ்வரூப சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப ஸ்வரூப சம்பந்தம்னா என்னது? ஸ்வரூப சம்பந்தம், ஸ்வரூபமே சம்பந்தமா இல்ல ஸ்வரூபத்துக்கு இன்னொரு சம்பந்தமா அப்படின்னு விசாரிக்கிறார். சம்பந்தம்
ஸ்வரூபத்தினுடைய சம்பந்தம்னு சொன்னா மறுபடியும் நான் இதே கேள்விக்கு வந்துடுவேன். இப்போ இந்த கட்டம் வேற பட்டம் வேறங்கிறது தானே, கடபேதம் பட்டபேதம் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கட்டம் ஒண்ணு இருக்கு, பட்டம் ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுக்கும் மத்தியில தான் நமக்கு பேதம் தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த பேதத்துக்கு தான் இந்த கட்ட பட்டங்களோட என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்ன, அது பாவஸ்வரூபமா இருக்க முடியாது, அபாவஸ்வரூபமா இருக்க முடியாது, ஆனா தத்தஸ்வரூபமாக இருந்துட்டா போச்சு அப்படி. தத்தஸ்வரூபமா அப்படின்னா என்னன்னு மறுபடியும் விசாரிக்கிறேன். அது ரெண்டுகளுக்கும் ஸ்வரூபம், சம்பந்தப்பட்ட ஸ்வரூபம் அப்படியா, இல்ல ரெண்டுவே தான் அப்படின்னு வச்சுக்கணுமா அப்படின்னு விசாரம். அந்த கட்டம் பட்டம் ரெண்டையும் காட்டிலும் தனியாக வேறொன்னு அதோடு சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருக்கு, அதுதான் பேதத்துக்கு சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இதே கேள்வி வரும். இந்த பேதத்திற்கு சம்பந்தம் என்னன்னு கேட்கிற மாதிரியே இன்னொரு சம்பந்தம் சொன்னியே, அந்த சம்பந்தத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்போம். சம்பந்தப்படாத அந்த சம்பந்தமே ஆகாதே, அது எப்படி இந்த பேதத்துக்கும் அதனுடைய அதிகரணத்துக்கும் சம்பந்தமாக முடியும்? இந்த கேள்வி வந்து நிற்கும். ஆக அது பாவஸ்வரூபமா அபாவஸ்வரூபமா சம்பந்தத்தை ஒத்துக்கிற பட்சத்துல அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வந்துடும், பதில் சொல்ல முடியாது இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்வரூப சம்பந்தம் அப்படின்னு ஒரு புது சம்பந்தமாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தார்க்கிகாளுடைய மதம் போச்சு. அவ ஸ்வரூப சம்பந்தம்னு இப்ப சொல்லுவா. அப்படின்னா என்ன ஸ்வரூபம், இந்த ஸ்வரூபமா அந்த ஸ்வரூபமானு கேட்டா, இல்ல ஸ்வரூப சம்பந்தம்னு இந்த சம்பந்தத்துக்கு பேரு, இது வேற ஒரு தனி சம்பந்தம், இந்த ஸ்வரூபம் இல்லை அந்த ஸ்வரூபமும் இல்லை அப்படின்னு நவீன தார்க்கிகாள் சொல்லுவா. இதே பிராச்சீன தார்க்கிகாளா இருந்தா பிரதியோகி அநியோகி ரெண்டுல ஒன்னா வச்சுக்கோப்போ அப்படின்பா. அந்த அதுவே சம்பந்தம்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுவும் சொல்ல முடியாதுங்கிற. ஏன் அப்படி சொன்னால் அனுபய மிலனான் நாபி தத்ஸ்வரூபம். இந்த ஒரு கட்டம் இருக்கு, அந்த ஒரு தூரத்தை தள்ளி ஒரு 2 மீட்டர் தள்ளி அந்த ஒரு பட்டம் இருக்கு. இந்த கட்டம் பட்டம் இது ரெண்டுக்கும் பேதம் இருக்கு. இந்த பேதத்துக்கும் கடத்துக்கும் பட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இந்த கடமே பட்டமே இதனுடைய ஸ்வரூபம் தான் சம்பந்தம், இது ரெண்டினுடைய ஸ்வரூபமே சம்பந்தம் அப்படின்னு சொன்னான். ரெண்டினுடைய ஸ்வரூபமும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ரெண்டும் தனித்தனியானா இருக்கு, இது சம்பந்தப்பட்டே இல்லையே. கடமும் பட்டமும், இங்க கட்டம் இருக்கு அங்க பட்டம் இருக்கு, இது சம்பந்தப்படலையே, தள்ளி இருக்கே. அப்ப இது எப்படி பேதத்துக்கு சம்பந்தமாக முடியும் அப்படின்னு கேள்வி வந்துடும். ஆகையாலே அனுபய மிலனாத், இதுவும் அதுவும் சேராத காரணத்தினாலே, இந்த கடமும் அந்த பட்டமும் சேராத காரணத்தினாலே, கடப்பட்டத்தோடு சேராம இருக்கக்கூடிய கடமும் பட்டமும் அந்த கட பேதம் பட்ட பேதத்துக்கு எப்படி சம்பந்தமாக முடியும்? பட்டத்துல கடத்துக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா, இந்த கடமும் பட்டமும் சேர்ந்து சம்பந்தம் அப்படின்னு சொன்னா இது ஒன்றும் சரியா இல்லையே. சரி, ரெண்டையும் சேர்த்து சம்பந்தம் சொல்ல வேண்டாம், ஒவ்வொன்னா சொல்லலாமே. பட்டத்துல கடத்துக்கு உண்டான சம்பந்தம் பட்டம், கடத்துல பட்டபேதத்துக்கு உண்டான சம்பந்தம் கடம், அப்படியோ இல்ல பட்டத்துல கடபேதத்துக்கு கடம் தான் சம்பந்தமா இருக்கு, கடத்துல பட்டபேதத்துக்கு பட்டமே சம்பந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா அது இன்னும் பேத்தலா இருக்கு. ஏன்னு கேட்டா, கடத்திலே பட்டபேதத்துக்கு சம்பந்தமாக இருப்பது அந்த பட்டமே அப்படின்னு சொன்னால், பட்டம் அந்த கடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கணுமே, அப்பதானே அது பட்டபேதத்துக்கு சம்பந்தமாக இருக்க முடியும். படபேதத்துக்கும் கடத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அந்த பட்டமே சம்பந்தம் அப்படின்னு சொன்னாவாரு தானே ஆச்சு. ஆனா கடமும் பட்டமும் தனித்தனியா தள்ளி தள்ளி இருக்கும்போது அது ஒரு சம்பந்தமே ஆக முடியாதே. அந்த 2 சம்பந்தியோட சம்பந்தப்படாத ஒண்ணு அது ரெண்டுக்கும் சம்பந்தமாக எப்படி இருக்க முடியும்னு இந்த பிரச்சனை வந்துடும். அதே மாதிரிதான் கடமே சம்பந்தான்னு சொன்னாலும் இதே கஷ்டம்தான். பட்டபேதத்துக்கும் கடத்துக்கும் என்னடா சம்பந்தம்னா கடம் தான் சம்பந்தம் அப்படின்னு சொன்னாக்க இதுவும் சரியா இல்லை. அதனால தான் அனுபயமிலனாது, இதை ரெண்டும் சேர்ந்து சேர்க்க முடியாதபடி தனித்தனியாக இருக்கும் சமயத்திலே அந்த ஸ்வரூபத்தை சம்பந்தம் அப்படின்னு சொல்றது முடியாத காரியமாக இருக்கு. சரி, இது சரியா வரலைன்னா நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு சம்பந்தத்தை கல்பிச்சிருவோம்.
என்ன சம்பந்தம் கல்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பாவமும் சொல்ல முடியாது, அபாவமும் சொல்ல முடியாதுன்னு முன்னாடி சொல்லிட்டேன். இது அபாவம், பேதமே ஒரு அபாவமா இருக்கிறபடியால அதனுடைய சம்பந்தம் பாவமா இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அது ஒரு அபாவமா இருக்கட்டுமே சொன்னா அதுவும் முடியாது, ரெண்டும் சமமா போச்சு, இதுக்கு அது சம்பந்தம்னு சொல்றதுக்கு முடியாதுன்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், பாவாபாவாதிரிக்தம், பாவமும் இல்லை அபாவமும் இல்லை. நீ அனிர்வச்சனையும் சொல்றியோனோ, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, ரெண்டையும் காட்டிலும் வித்தியாசமா விலட்சணமா இருக்கு, சதசத் விலட்சணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது பாவத்தினையும் சேராது அபாவத்தினையும் சேராது, பாவாபாவ விலட்சணமா ஒரு சம்பந்தத்தை சொல்லிவிடுவோமே அப்படின்னு கேட்டான். இப்படி சொன்னா அந்த மாதிரி என்ன சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை கொஞ்சம் காமி. பாவாபாவாதிரிக்தம் நச்ச கிமபி தயோரஸ்தி சம்பந்த ரூபம், பாவத்தினும் சேரல அபாவத்தினும் சேரல, ஆனா ஒரு சம்பந்தம் இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறது பிரமாணம் இல்லை. பிரமாணத்தால இது சித்தமாகாது. சத்து அசத்து ரெண்டையும் காட்டிலும் வேறானதாக நாம பார்க்கக்கூடிய மித்யா பிரபஞ்சம் இருக்குங்கிறத நாம பிரமாண புருஷமா நிரூபணம் பண்ண முடியும். என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா, சத்தாக இருந்தால் இதுக்கு பாதம் வரக்கூடாது, இது அசத்தா இருந்தா இது இருக்குன்னு தெரிஞ்சிருக்க கூடாது, ஆனா இதுக்கு பாதமும் வருது, இருக்குன்னு தெரியவும் தெரியுது. அந்த காரணத்தினாலே இது சத்துலையும் சேரல அசத்துலையும் சேரல, இது மூணாவதா இருக்கு, அதனால சதசத் விலட்சணம்னு சொல்லலாம். இதுதான் பிரமாணம். ஆனா நீ இது பாவத்திலையும் சேரல அபாவத்திலையும் சேரல அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது ஒரு தனி சம்பந்தம் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா இதுக்கு யுக்தி என்ன, பிரமாணம் என்னன்னு கேட்க. பாவாபாவாதிரிக்தம் நச்ச கிமபி தயோரஸ்தி சம்பந்த ரூபம், அப்படி ஏதாவது ஒரு சம்பந்தம் தெரியுறதா? நல்லா கண்ணை திறந்து பாருங்க. இந்த கட்டம் வேற பட்டம் வேறன்னு தெரியறதுங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனா இந்த கடபேதம் பட்டத்துல இருக்குன்னு சொல்றச்சு, பட்டம் ஒரு ஆதாரமாகவும் அந்த பட்டத்திலே கடபேத இருக்கணும், அந்த கடபேதத்துக்கும் பட்டத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். அப்படியா தெரியுறது நமக்கு? கடம் தெரியுறது, அது பட்டத்தை காட்டிலும் வேறானதுன்னு தெரியுது. அப்ப வேற்றுமை அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு ஆதாரமாக இந்த பட்டமோ கடமோ ரெண்டும் இருக்கு, அது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் வேறு தெரியுது. இப்படி எல்லாம் எங்கே தெரியுது? அந்த மாதிரி பார்த்தா ஒன்றும் தெரியலையே. அதனால கிமபி சம்பந்த ரூபம் நாஸ்தி பிரமாணாபாவாத். அப்ப என்னத்தான் சொல்லலாம்? தேடவே தெரியல சொல்லலாமா? சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சம்பந்தத்துக்கு பொய்யனு பேரு, அப்படி தெரியக்கூடிய பேதத்துக்கும் பொய்யனு பேரு. ஆரம்பத்துல அதான் நான் லட்சணமா சொன்னேன். என்ன லட்சணம் சொன்னோம்? முக்காலத்துல இல்ல ஆனா இருக்குன்னு தெரியுறது, அதுதான் மித்யா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த ரீதியில பாக்கறச்சே நிசம்பந்தேபி, சம்பந்தமே ஒண்ணும் இல்லை, விசாரிச்சு பார்த்தா பாவமா அபாவமா இதுவும் இல்லை அதுவும் இல்லை, உபய விலட்சணமா ஒண்ணும் இல்லை, ஆனா சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்குன்னு என்னமா சொல்றது? இது வேறேன்னு தெரியுறதே. சம்பந்தமே இல்லைன்னா அதுல அந்த பேதம் இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த ஆதாரத்தோடு சம்பந்தம் இல்லாத பட்சத்துல அது அதுல இருக்குன்னு எப்படி நமக்கு தெரிய முடியும்? ஆகையாலே கடபேதம் பட்டத்துல இருக்கு, பட்டபேதம் கடத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. தெரியறதுனால அந்த பேதத்தை இருக்குன்னு சொல்லி ஆகணும். சம்பந்தம் எப்படின்னு கேட்டா சம்பந்தம் சொல்ல தெரியல, விசாரம் பண்ணினா சரியா வரல, ஆனாலும் இருக்குன்னு தானே தெரியறது. அது போதும் நமக்கு. இதை வச்சே நாம அந்த பேதத்தை மித்தியன்னு தீர்மானம் பண்ணிடலாம். எப்படி? நிசம்பந்தேபி சுக்தௌ ரஜதம் இவ மிருஷா. சுக்தியில ரஜதம் இருக்கு, அந்த ரஜதத்துக்கு சம்பந்தம் இருக்கா சுக்தியில அப்படின்னு கேட்டான். கேட்டா போல இருக்கிறது சுக்தி, ஆனா எனக்கு தெரியறது ரஜதம். அப்ப அந்த ரஜதத்துக்கும் அந்த எழுத்தாப்புல இருக்கிற வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதே மாதிரிதான் ஒண்ணு சம்பந்தம் சொல்றதுக்கு இல்லை, சம்பந்தமே இல்லை, நிஜமா சம்பந்தமே இல்லை. அப்ப சம்பந்தமே இல்லை அப்புறம் எப்படி இங்க தெரியறது? ரஜதத்துக்கும் எழுத்தாப்புல இருக்கிற வஸ்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா இது எப்படி அதுவா தெரிய முடியும் அப்படின்னு கேட்டா,
அதுதான் ஆரோபித சம்பந்தம்னு சொல்றது. இதுதான் அத்தியாரோபிதம். மிருஷா பொய்யான சம்பந்தம் இல்லே, ஆனா இருக்குன்னு தெரியுது அந்த சம்பந்தம். இதுக்குதான் மித்தியான பேரு. நான் ஆரம்பத்தை சொன்னேனோ பிரதிபன்ன பாதோ திரிகால விஷயம் எங்க அது இல்லவே இல்லையோ, முக்காலத்திலும் இல்லையோ, அங்கேயே இருக்கு அப்படின்னு தெரியறதா இருந்தா அப்போ அது மித்யா. இப்ப இந்த சுக்தியில ரஜதத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது, ஆனா முக்காலத்திலயும் இல்லை. இது பாதத்துக்கு அப்புறம் நமக்கு புரிஞ்சு போகுது. அந்த சமயத்துல அந்த ரஜத சம்பந்தம் இருந்ததா சுக்தியில? நீ ரஜதம்னு பார்த்துட்டு இருந்தியே, அப்படி பார்க்கிற அந்த டயத்துல அந்த சுக்தியில ரஜதம் வந்திருந்ததா, அதுக்கு சம்பந்தம் இருந்ததா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? இல்லைன்னு தான் சொல்லுவான். அப்போ முன்னாடி பின்னாடி எக்காலத்திலயுமே ரஜத சம்பந்தமே இல்லாமல் அது ரஜத சம்பந்தத்தோடு அழகா தெரிஞ்சிருக்கு சமகாலத்துல. அப்ப அதுவே என்ன தெரியறது? இப்ப தெரிஞ்சது மித்யான்னு தெரியுறதோ இல்லையோ, சுக்தவும் ரஜதம் இல்லை. இதேதான் பேதத்துக்கு சொல்லணும். இந்த பேதத்துக்கு சம்பந்தத்தை நிரூபணம் பண்ண முடியல, ஆக சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக இது தெரியாம போயிடல, தெரிஞ்சுட்டே சம்பந்தம் இல்லே அப்படிங்கிறதுக்காக இது தெரியலேங்கிறது இல்லே, தெரிஞ்சுருக்கு. சம்பந்தம் இல்லாமலே சம்பந்தம் இருக்கிறதாக தெரிகிறதே, அப்படி தெரியறதுனாலதான் இது மிருஷான்னு தீர்மானமா இருக்கு. நிசம்பந்தேபி சுப்தௌ ரஜதமிவ மிருஷா ஏன பேத பிரதீதः பிரதீதோ பேதः தேன மிருஷா அப்படின்னு சொல்லணும். அவ்வியம் பண்ணணும். சம்பந்தமே இல்லே, சம்பந்தமே சுத்தமா கிடையாது, ஆனா சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது, சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த சம்பந்தமும் அதுவும் மிருஷான்னு இதனால தீர்மானிக்கப்படுகிறது. ஏன்னா இப்படிதான் நம்ம சுப்து ரஜதத்துல பாக்குறோம். இந்த ரஜதம் மித்யான்னு சொல்றோமே, நமக்கு 3 தினசா விவகாரத்துல வருது. வாதிகள்னு சொன்னா அந்தந்த எல்லாருமே இந்த பிராந்தியை பத்தி விசாரம் பண்ணிக்கிறான். விசாரம் பண்ணும் போது பிராந்தி வந்துடுத்து வரத்தை யாரும் தடுக்க முடியாது. அந்த ரஜுவை பார்த்து இவனுக்கு சர்ப்பம்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு ஏமாந்து போய் நல்லா பயப்படுறான், எல்லாம் நடக்கிறது, வேலை நடக்கிறது, அப்புறம் தெரியுது. இப்ப பிராந்தி காலத்துல இந்த பிராந்தியை பத்தி விவேச்சனம் பண்ணி பார்க்கறா தார்ஷனிகா. அப்படி சொல்லும் போது பிராந்தி ஸ்தலத்துல ஒரு 6 5 இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ, பிராச்சீனமா பார்த்தா 5 கியாதிவாதம்னு சொல்லுவாங்க. 5 கியாதிவாதங்கள் முன்னாடி இருந்தது, இப்போ ஒண்ணு சேர்ந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 கூட அப்புறமா வந்து விடுத்தோம்னு நினைக்கிறேன். 8 கியாதியோ ஏதோ சொல்றா. இப்போ ஆரம்பத்துல 5 கியாதி தான் இருந்தது. அது என்ன கியாதிவாதம்? எப்படி தெரிஞ்சது? இந்த ரஜ்ஜுல சர்ப்பம் தெரியுறது, அது எப்படி தெரிய முடியும்? எப்படி தெரிஞ்சது? எங்க உள்ளது அப்படின்னு கேட்டா, ஆத்ம கியாதிவாதின்னு ஒருத்தன், பௌத்தன் விஞ்ஞானவாதி. அவன் என்ன சொல்றான்? நீ பார்க்கிற சர்ப்பம் இருக்கே, அது பொய்யே கிடையாது, அது நிஜமான சர்ப்பம் தான். அது எங்க இருக்கு? உன்னுடைய புத்தியில இருக்கு, தியானத்துல இருக்கு. அப்ப தியானத்துல இருக்கக்கூடிய ஞானாகாரமான அந்த சர்ப்பத்தை நம்ம வெளியில இருக்கிறதாக பார்த்தோமே, அதுதான் நம்ம தப்பு, அதுதான் பிராந்தி. இந்த சர்ப்பத்தை சத்தியம்னு சொல்லிட்டு அது புத்தியில இருக்குன்னு சொல்லி அது வெளியில தெரியறதுங்கிறது தான் தப்பா போயிடுச்சு. உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம சரியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றவன் இந்த விஞ்ஞானவாதி. சூன்யவாதி என்ன இதுக்கு வேறு ஆத்மக்யாத்தின்னு பேரு. அசத்யாதிங்கிறது 2வது, அது சூன்யவாதி. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டா, இந்த சர்ப்பம் கிடையவே கிடையாது, உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, இல்லாமலே அது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஆகையாலே இது சூன்யந்தான் அப்படின்னு சூன்யக்யாதி சொல்றான். அவன் ஒரு வாதம் அசத்யாத்தின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அக்யாத்தின்னு ஒருத்தன் வரான், பிராபாகரன். அவன் என்ன சொல்றான்? இந்த சுக்தி உனக்கு ரஜத்தமா தெரியவே இல்லை, அல்லது இந்த ரஜ்ஜு சர்ப்பமா தெரியவே இல்லை. உன் கண்ணுல ஏதோ தோஷம், இந்த ரஜ்ஜுவா பார்க்க முடியல, என்ன இதம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்துல ரஜதம் வேற ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஆக ரஜதம்ங்கிறது ஒரு ஸ்மரணம், இதம் அப்படிங்கிறது பிரத்யக்ஷம்.
இது ரெண்டையும் சேர்த்து இதம் ரஜத்தம்னு பேசுறானே தவிர இவனுக்கு இதம் ரஜத்தம்னு ஒரு தியானம் இல்லை. அதை ரெண்டா உடைச்சு ஒன்னு ஸ்மரணா ஒன்னு அனுபவம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு அக்ஷாதிவாதி விவகாரம் பண்றான். அன்னிசாட்சியாதிவாதி அவன் என்ன சொல்றான்னா, அப்படி இல்லை, இந்த தோஷம் இருந்ததுனால இவனுக்கு ரஜத்தம் தெரியுது. இந்த ரஜத்தம் பொய் ரஜத்தம் கிடையாது, எங்கேயோ இருக்கிற நஜ ரஜத்தம் தான். அது இங்கே இல்லை, அதுக்கு இங்கே சம்பந்தம் இல்லை. இது எங்கேயோ இருக்கு, ஆனா இங்க இருக்க மாதிரி தெரியுறது, அதுதான் தப்பா போச்சு. அதனாலதான் இந்த பிராந்தின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றவன் அந்நிசாட்சியாதிவாதி. அனிர்வச்சனீய க்ஷாதிவாதிங்கிறது வேதாந்தி. அவன் என்ன சொல்றான்னா, இந்த 4 மத்தமும் சரியில்லை, புத்தியில ரஜிதம் இருக்குங்கிறது கிடையாது, நமக்கு எல்லாம் விஷயம் தனியா தான் இருக்கு, வெளியில இருந்தா வெளியில இருக்கணும், புத்தியில இருக்கு, அதை வச்சு நம்ம பார்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. நிஜமா பண்ண முடியுமா? சர்ப்பஞானம் ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அவன் புத்தியில சர்ப்பம் இருக்குன்னு, இந்த புத்தியில இருக்கக்கூடிய சர்ப்பத்தை வச்சுட்டு சர்ப்பத்தினால ஏதாவது இவனை பண்ண முடியுமா? கடிக்குமா? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராந்தியை தான் சொல்ல வரவழைக்கலாமே தவிர இதை வச்சுன்னு ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. புத்தியில உள்ள சக்கரை வச்சுட்டு இவனுக்கு விவகாரத்துக்கு அதை உபயோகப்படுத்த முடியுமா? அதனால அதை கண்டிச்சிருக்காரு. இன்னும் அது சத்தியான வேலை சொல்லிட்டான், அது வேற தப்பு. சூன்யம் தெரியவே தெரியாதுன்னு, ஆனா சூன்யவாதம் போச்சு. இந்த பிராந்தியே இல்லைன்னு அக்ஷாதிவாதி சொன்னா 2 ஞானம்னு, அதுவும் தப்பு. ஏன்னா அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு. இவனே சொல்றான், நான் ஏமாந்து போனேன், இப்பதான் எனக்கு தெளிவு ஆகி வந்திருக்கு. அவனே ஒத்துக்கிறான். ஒத்துக்கிறச்சு நீ இல்ல அவனுக்கு பிராந்தி வரல, 2 ஞானமா தனித்தனியா வந்திருக்கு அப்படின்னு சொல்றது அனுபவ விரும்பம். அதே சமயத்துல அந்நிசாட்சியாதி எங்கேயோ இருக்கிறது இங்க தெரியுறதுன்னு சொன்னா அது தெரியறதுக்கு முடியாது. தோஷம் இருக்குங்கிறதுனால ஊர்ல எங்கேயோ இருக்கிறதுலாம் எங்கே வேணாலும் தெரியலான்னு சொன்னா இவன் சர்வஜனா ஆக வேண்டியிருக்கும். தோஷத்தினால எங்க இருக்கிற வேணாலும் தெரியலாமே. தோஷம் இல்லாம இருந்தா எதோடு இவனுக்கு இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கோ அது மாத்திரம்தான் தெரியும். தோஷம் இல்லாம இருந்து கொடுத்தோம்னா சம்மந்தப்படாத விஷயங்கள்லாம் கூட தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ தோஷம் இருக்கிறவன் பெரிய சர்வஜனாக ஆக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லை, அதுவும் சரியா இல்லை. அதனால என்ன பண்ணான்னா, தோஷம் அவித்யை இது எல்லாமா சேர்ந்து இவன் பார்க்கிற சமயத்துல அங்க ஒரு மித்யா ரஜதத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்து விடுறது, மித்யா சர்ப்பத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறது. ஆக அந்த மித்யா சர்ப்பமானது இவன் பிராந்தி பரியந்தான் அங்க இருந்து தெரியுது. ஆனா மித்யா தானே, மித்யான்னு சொன்னா அது இல்லாத முக்காலத்திலையும் இல்லாத இடத்துல இருக்குன்னு தெரியக்கூடியதுன்னு லட்சணம் சொன்னோம் இல்லையோ. அந்த ரீதியை பார்க்கறச்சே அந்த சர்ப்பமானது முக்காலத்திலையும் இல்லை, ஆனா பார்க்கறச்சே இல்லைன்னு தெரியாது. அது பாதம் தத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முக்காலத்திலும் அது இல்லை அப்படிங்கிறது தெரியும், ஆனா இருந்ததுன்னு தெரிஞ்சது. அதனாலதான் அதை மித்யான்னு சொல்றது. இதுதான் அனிர்வச்சனீய க்ஷாதின்னு சொல்றது. இந்த விதமாக பிரமஸ்தலத்துல அனிர்வச்சனீய க்ஷாதிங்கிறத வேதாந்திகள் சித்தாந்தமாக ஒத்துருக்க. அதே மாதிரி இங்க பேத பிரதீத்தியே இல்லைன்னு நாம சொல்லக்கூடாது. தெரியதான் தெரியுது, ஆனா அது பாதம் வந்தாச்சுன்னா எப்பவுமே இல்லைன்னு தெரியும். ஆகையால இல்லாத இருந்துட்டே இருக்கிறதாக தெரிகிறது இந்த பேதம். அதனால இதை மித்யான்னு சொல்லணும் அப்படின்னு இந்த மித்யா லட்சணத்தை சமன்வயம் பண்ணி காமிச்சு பேதோ மித்யா அப்படிங்கிற சித்தாந்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. இதோட நம்ம